வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Good morning students. In this video we are going to Science 4th Standard Unit 2ல Matter and Materialsல Part 2 பார்க்கலாம். First videoல Materials, Properties of Materials, Materialsோட Properties 5 பார்த்தோம். Next Transparent, Translucent and Opaque Objects. Transparent Objects அப்படின்னாக்கா ஒளி புகும் பொருட்கள். செகண்டு டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட், ஒளி கசியும் பொருட்கள். ஒபாக்யூ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னாக்கா ஒளி புகா பொருட்கள். இதில் 3 டைப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ஒளி புகும் பொருட்கள் அப்படின்னாக்கா சம் ஆப்ஜெக்ட்ஸ் அலோவ் லைட் டு பாஸ் த்ரூ தெம். திஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு see through them as the window of a bus. Let us see how different objects behave with light. எக்ஸாம்பிளாக பஸ்ஸில் விண்டோ சைட் கிளாஸ், அதன் வழியாக நம்ம வெளியே போகக்கூட வாகனத்தையோ மனிதர்களையோ பார்க்க முடியும். அதை தான் டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்கிறது. டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் allow the light to pass through them so we can see other objects clearly through. Transparent objects examples air, glass and pure water. சில பொருட்கள் அதன் வழியே ஒளியை முழுமையாக ஊடுருவ அனுமதிக்கும் பொருட்கள், அதை தான் ஒளி புகும் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஒளி புகும் பொருட்களின் வழியே மறுபக்கம் உள்ள பொருட்களை தெளிவாக நாம் பார்க்க முடியும். எடுத்துக்காட்டாக காற்று, கண்ணாடி, தூய நீர். பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸ் டம்ளரில் நீர் எடுத்திருக்காங்க. அதில் டார்ச் லைட் மூலமா ஒளியை செலுத்தும் பொழுது அது அடுத்த பக்கம் முழுமையாக தெரிகிறது. அதுதான் ஒளி முழுமையாக ஊடுருவுதல். இதைத்தான் ஒளி புகும் பொருட்கள் அப்படின்னு சொல்றது. அதுதான் கிளாஸ். நெக்ஸ்ட் டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட். டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் allow some light to pass through them so we cannot see objects clearly but we see them as blurred images through them. Examples paper soaked in oil, snow and vegetable oil. சில பொருட்கள் அதன் வழியே சிறிதளவு ஒளியை மட்டும் கடந்து செல்ல அனுமதிக்கும். அந்த பொருட்களை தான் ஒளி கசியும் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். எனவே தான் அதை மறுபக்கம் உள்ள பொருள்களை தெளிவாய் பார்க்க முடியாது, ஆனால் அவற்றின் தெளிவற்ற பிம்பத்தை நாம் காணலாம். எடுத்துக்காட்டாக எண்ணெயில் நனைக்கப்பட்ட காகிதம், பனி, தாவர எண்ணெய். இந்த பிக்சரில் கிளாஸ் டம்ளரில் ஒரு ஆயில் விட்டுருக்காங்க. ஏதாவது ஒரு ஆயில் நம்ம சொன்னோம் இல்லையா, முதல்ல வெஜிடபிள் ஆயில் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆயிலை அந்த டம்ளரில் விட்டு அதில் டார்ச் லைட் அடிக்கும்போது அதோட ஒளி இந்த பக்கம் ஓரளவுக்கு நிழலாக தான் தெரியும். ஒரு பகுதி மட்டும் தான் தெரியும், கிளியராக தெரியாது. அதுதான் டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒபாக்யூ ஆப்ஜெக்ட்ஸ், ஒளிப்புகா பொருள்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒபாக்யூ ஆப்ஜெக்ட்ஸ் do not allow light to pass through them so we cannot see through these objects. Example wood, stone and metals. சில பொருட்கள் அதன் வழியே ஒளியை செல்ல அனுமதிக்காத பொருட்கள் ஒளிப்புகா பொருட்கள்னு சொல்கிறோம். அதனால தான் அதன் மறுபக்கம் உள்ள பொருட்களை நம்மால் பார்க்கவே முடியாது. எடுத்துக்காட்டாக மரம், கல், உலோகங்கள். ட்ரை டு ஆன்சர், பதிலளிக்க முயற்சி செய்வோம் இருக்காங்க. ரைட் வெதர் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட் ஆர் ஒபாக்யூ. இந்த பிக்சர்ஸில் எது எந்த டைப்புன்னு நம்ம கீழே எழுதணும். அந்த டேஷில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில், அது ஃபுல்லும் கலரோடு இருக்கிறதுனால அது ஒபாக்யூவில் வந்துடும். அடுத்து கிளாஸில் ஆயில் கொடுத்துருக்காங்க. அந்த ஆயிலில் டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட், ஓரளவுக்கு தான் ஒளியை பார்க்க முடியும், அதனால டிரான்ஸ்லூசன்ட் எழுதிக்கோங்க. அடுத்து ஃபிஷ் டேங்க். ஃபிஷ் டேங்க்கில் ஒளி ஊடுருவும், பார்க்கலாம், உள்ளே என்ன இருக்கோ அதை பார்க்கலாம் இல்லையா, டிரான்ஸ்பரண்ட் எழுதிக்கோங்க. அடுத்து வாட்டர் கிளாஸ், கிளாஸில் ஒளி ஊடுருவும், அதனால டிரான்ஸ்பரண்ட் எழுதிக்கோங்க. அடுத்தது வுட்டில் ஒளி புகாது, அதனால் ஒபாக்யூ எழுதிக்கோங்க. அடுத்தது ரெயின் வாட்டர், இதில் கார் வரக்கூடியது தெரியுது இல்லையா, அதனால் டிரான்ஸ்பரண்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ரிஃப்ளெக்ஷன்னா எதிரொலிப்பு, ஒளி எதிரொலிப்பு. We see the world around us with the help of light. Where do we get light from? Light may come either from the sun or from other sources like an electric lamp or a bulb. The objects that give off light are called light sources. We see the world around us with the help of light. ஒரு ஒளியின் உதவியால் நம்மை சுற்றி உள்ள பொருட்களை நம்மளால் காண முடியும். Where do we get light from? ஒளி நமக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? Light may come either from the sun or from the other sources like an electric lamp or a bulb. ஒளி சூரியனிடமிருந்தோ அல்லது மின்விளக்கு போன்ற பிற மூலங்களிலிருந்தோ பெறப்படுகிறது. ஒளியை கொடுக்கும் பொருள்கள் ஒளி மூலங்கள் என்று அழைக்கிறோம்.
When light falls on a transparent material, it passes through it. However, when light falls on a polished surface of an opaque material, it does not pass through it. It bounces back. The bouncing of light by any smooth or polished surface is called reflection. When light falls on a transparent material, it passes through it. ஒளி ஊடுருவக்கூடிய பொருட்களின் மீது ஒளி விழும்போது அது ஊடுருவி செல்கிறது. However, when light falls on a polished surface of an opaque material, it does not pass through it. ஆனால் ஒளிப்புகா பொருள்களின் பளபளப்பான பரப்பில் ஒளி விழும்போது அது ஊடுருவி செல்லாமல் திருப்பி அனுப்பப்படுகிறது. It bounces back. The bouncing of light by any smooth or polished surface is called reflection. இதுதான் ஒளியானது பளபளப்பான பரப்பின் மீது பட்டு திரும்பி அனுப்பப்படுவதையே ஒளி எதிரொலிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஒளி எதிரொலிப்பு தான் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட், when you look into the mirror, you can see your own face on the river. You can see your own face on the mirror. You see is a reflection of your face in the mirror. We also see reflections of other objects that are in front of the mirror. These reflections are formed by light and they are called images. When you look into the mirror, you can see your own face on the mirror. நீங்கள் கண்ணாடி முன் நிற்கும்போது உங்கள் முகத்தை பார்க்க முடியும். நீங்கள் கண்ணாடியில் பார்ப்பது உங்கள் முகத்தின் பிரதிபலிப்பு தான். What you see is a reflection of your face in the mirror. We also see reflections of other objects that are in front of the mirror. கண்ணாடியோட முன்னே போய் நின்று அனைத்து பொருட்களின் பிரதிபலிப்பையும் நாம் கண்ணாடியில் காணலாம். These reflections are formed by light and they are called images. இந்த பிரதிபலிப்புகள் ஒளியால் ஏற்படுகின்றன. இந்த பிரதிபலிப்புகளை நாம் பிம்பங்கள் என்கிறோம். பிம்பங்கள்னா தான் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெசனில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மெட்டீரியல்ஸையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸாக கூட இருக்கலாம். அந்த மெட்டீரியல்ஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மெட்டீரியல்ஸில் செக் பண்ணி பாருங்கள். இந்த பாடம் ஈஸியாக புரியும். மெனி டைம்ஸ் யூ ரீட் த லெசன், அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். தேங்க்யூ சில்ட்ரன். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்.